morning, students. Good morning, sir. Good morning, sir. Sir, good morning, sir. Good morning, sir. Okay. First question. இது நம்மளுக்கு தெரியலையா? என்ன question? என்ன ஆன்சர்? V0 நிறுத்து மின்னழுத்தம் கொண்ட ஒளிமின் கலனின் ஒளி மூலத்திலிருந்து 50 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ளது. நிறுத்து மின்னழுத்தம் கொண்ட ஒளிமின் கலம் ஒளி மூலத்திலிருந்து 50 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ளது. ஒளி மூலத்திற்கும் மின்கலத்திற்கும் இடையிலான தொலைவு 25 சென்டிமீட்டர் ஆக குறைக்கும் பொழுது புதிய நிறுத்து மின்னழுத்தம். கண்டிப்பா இந்த நிறுத்து மின்னழுத்தம் செறிவை சார்ந்ததல்ல. It is independent on intensity. அப்ப அதனுடைய சோர்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சா என்ன வைக்கலனாலும் சரி அந்த அதனுடைய கட் ஆஃப் வோல்டேஜ் நிறுத்து மின்னழுத்தம் கண்டிப்பா என்ன பண்ணாது, டிபெண்ட் ஆகாது. அப்ப எவ்வளவு இருக்கும்? V0 தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளிமின் விளைவு நிகழ்வின் போது 1.8 எலக்ட்ரான் வோல்ட் வெளியேற்ற ஆற்றல் கொண்ட உலோக பரப்பிலிருந்து வெளிப்படும் எலக்ட்ரானின் பெரும இயக்க ஆற்றல் 0.5 எலக்ட்ரான் வோல்ட் எனில் அதற்குரிய நிறுத்து மின்னழுத்தம் ஆனது. அப்ப அவங்களே சொல்லிட்டாங்க பாரு, ஒளிமின் விளைவுடைய வெளியேற்றும் ஆற்றல் கொண்ட அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்னா கைனடிக் எனர்ஜி கொடுக்குது. அப்ப இந்த ஃபார்முலா வச்சுட்டு என்ன சார் கண்டுபிடிக்கலாம்னா K மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு EV0. இந்த ஃபார்முலா தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். அப்ப நிறுத்து மின்னழுத்தம் அப்ப பெரும இயக்காற்றல் கொடுத்துட்டாங்க பாரு, அழகா இவங்களே சொல்லிட்டாங்க, பெரும இயக்காற்றல் கொடுத்துட்டாங்க. அப்ப பெரும இயக்காற்றல் எவ்வளவு இருக்கு? 0.5 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. 0.5 எலக்ட்ரான் வோல்ட் is equal to EV0. அப்ப V0 உடைய மதிப்பு கால்குலேட் பண்ண போறோம். V0 உடைய மதிப்பு என்னப்பா சொல்லுங்க போறோம்? எலக்ட்ரான் வோல்ட் EV0. ஈயும் கேன்சல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப என்ன ஆயிடுச்சு? V0 is equal to என்ன 0.5 volt. C is the correct answer. Third one. பயன் தொடக்க அதிர்வெண் V0 விட அதிகமாக அதிர்வெண் V உடைய கதிர் படும் பொழுது வெளிப்படும் எலக்ட்ரானின் எண்ணிக்கையானது எதற்கு நேர்த்தகவில் இருக்கும்? கண்டிப்பா பயன் தொடக்க அதிர்வெண்ணை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாவே முடிஞ்சிருச்சு. த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமான ஒரு ஃப்ரீக்வன்சி அது மேல பட்டுட்டாவே கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒளிமின் நிகழ்வு நடைபெறும். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டேக்ஸ் பிளேஸ். அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ன பண்ற அப்படின்னு சொன்னா எண்ணிக்கை கண்டிப்பா I is directly proportional to number of electrons emitted. அப்ப எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை எதற்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒளிமின் செறிவிற்கு நேர்த்தகவில் இருக்கும். Fourth one. உலோக தகட்டின் மீது புற ஊதா கதிர் படும் பொழுது ஒளிமின் விளைவு நிகழ்வதில்லை. கீழே கொடுக்கப்பட்ட கதிர்களில் எக்கதிர் மூலம் ஒளிமின் விளைவு நிகழும். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். உலோக தகட்டின் மீது புறக்கதிர் படும் பொழுது ஒளிமின் விளைவு நிகழ்வதில்லை. கீழே கொடுக்கப்பட்ட கதிர்களில் எக்கதிர் மூலம் ஒளிமின் விளைவு நிகழும். அப்ப புற ஊதா கதிரை படல அப்படின்னு சொன்னா அப்ப அதோட கம்மியான இருக்கக்கூடிய கதிர். எதுப்பா ஆன்சர் எதுக்கு? கண்டிப்பா இது நடக்காது, இதுவும் நடக்காது. எக்ஸ் கதிர்கள். ஓகேப்பா?
ஓகே. ஒளிமின் களம் d தொலைவில் உள்ள ஒளிமினத்தில் ஒளியூட்டப்படுகிறது. தொலைவு d/2 ஆகும் முழு வினாடியில் எலக்ட்ரான் எண்ணிக்கையானது எவ்வளவு ஆகும்? நானே கொடுத்திருக்கேன். d கொடுத்திருக்கேன். d/2னா இதை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 4 மடங்கு ஆகும். பாதி ஆச்சுன்னா நான் இதை நான் கொடுத்திருப்பேன். பாதி ஆச்சுன்னா அது வந்து என்ன ஆகும்? டபுள் ஆகும். அதோட எத்தனை மடங்குனா 4 மடங்கு. இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் நானே கொடுத்திருக்கேன், பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணிடுங்க நீங்களே. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எதனை அதிகரிக்கும் பொழுது உமிழப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகரிக்கும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கீழ் கொடுக்கப்பட்டுள்ள உமிழப்படும் எலக்ட்ரானின் எண்ணிக்கை அதிகரிக்கணும். அப்ப எதை அதிகரிச்சுன்னா நம்மளுக்கு அதிகரிக்கும்? சொல்லும் போல. இப்பதானே நம்ம பார்த்தோம், ஒளிமின் செறிவிற்கு எதானது எண்ணிக்கைக்கு நேர் தகவல் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கோமா? அப்போ ஒளியின் செறிவு அதிகரித்தால் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ஒளிமின்கலமானது 1 மீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ள புள்ளி ஒளிமூலத்தில் ஒளியூட்டப்படுகிறது. ஒளி மூலமானது 2 மீட்டர் தொலைவில் நகர்த்தும் பொழுது உமிழப்படும் ஒவ்வொரு எலக்ட்ரானின் தொடக்க ஆற்றலுக்கு கால் பகுதியில் எடுத்து செல்லும் உமிழப்படும் இன்டென்சிட்டி. அப்ப உங்களுக்கு தெரியும், இது என்னன்னா மின்னோட்டம் is directly proportional to யாரோடையது? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இது கரண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த கரண்ட் is directly proportional to intensity. அப்ப அடுத்து இன்னொரு கான்செப்ட் இருக்குப்பா. அப்ப இன்டென்சிட்டி is inversely proportional to distance square. இதெல்லாமே படிச்சிருக்கேன். அப்போ ஒளி மின்கலமானது 1 மீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ள புள்ளியின் ஒளிமினத்தில் அப்போ ஒளிமினம் 2 மீட்டர் தொலைவில் நகர்த்தும் பொழுது என்ன சார் நடக்கும்? அப்ப பார்த்தா உமிழப்படும் ஒவ்வொரு எலக்ட்ரானின் தொடக்காற்றல் கால் பகுதியில் இருக்கும். கண்டிப்பா இருக்காது. 1/2 தானப்பா? 2 சொல்லுப்பா, எவ்வளவு வர ஆன்சர் நீங்களே சொல்லுங்க. இதுதான் ஆன்சர். I1 by I2 is equal to D2 by D1. நம்மளுக்கு D2 இங்க இருக்கு, D1 இங்க இருக்கு. நம்மளுக்கு I2 வேணும். அப்ப I2 வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது கால் பகுதி ஆகும். உமிழப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை தொடக்கத்தில் உள்ள எண்ணிக்கையோட கால் பங்காக இருக்கும். எழுதிக்கலாமாப்பா? இதை ஒர்க் அவுட் பண்ணணும் நீங்களாம். எழுதிக்கலாமா? கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது? நீங்களே எழுதலாம். ஒளிச்செறிவு அதிகரிக்க ஒளி மின்னோட்டம் அதிகரிக்கும். கரெக்ட். ஒளியின் செறிவு அதிகரிக்க நிறுத்தும் மின்னழுத்தம் அதிகரிக்கும். ஒளியின் செறிவு ஓகே. இன்டென்சிட்டி இஸ் நாட் டிபெண்ட் ஆன். அப்ப எல்லாமே ஒரே இதில் தான் இருக்கும். பாருங்க, இந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? பாருங்க, ஞாபகம் இருக்கா? ஓகே. இல்ல, அதிர்வெண் அதிகரிக்க ஒளி மின்னோட்டம் ஓகே. இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன். ஒளி மின்னோட்டம் அளிக்கப்படும் மின்னழுத்திற்கு நேர்த்தல் ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், ஒளி உணர்மிக்க பொருள் மீது பயன் தொடக்க அதிர்வெண்ணை விட 1.5 மடங்கு அதிர்வெண் கொண்ட ஒளியானது படுகிறது. அதிர்வெண் பாதியாகவும் செறிவு 2 மடங்காகவும், அதிர்வெண் பாதியாகவும் செறிவு 2 மடங்காகவும் ஆனால் ஒளி மின்னோட்டம் என்னவாகும்? அவங்க சொல்லிட்டு இருக்காங்க,
தொடக்கத்தின் பயன் தொடக்க அதிர்வெண் எவ்வளவு அப்படின்னு சொன்னா V is equal to 1.5 V0 கொடுத்திருக்காங்க. frequency F0ன்றது இவங்க சொல்லியிருக்காங்க அதிர்வெண் பாதியாகும் பொழுது செறிவு 2 மடங்காகும் பொழுது மடங்காகும் பொழுது என்ன நடக்கும் கேட்கறாங்களா? ஒளி மின்னோட்டம் நடக்குமான்னு அவங்கதான் அதிர்வெண் பாதியா இருக்குன்னு அதிர்வெண் V dash is equal to V/2. அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா? V என்னது 1.5 μ0 by 2 எவ்வளவு வரும் பாரு? 1.5 divided by 2 எவ்வளவு வருது? 0.75 V0. இப்போ புதுசா கிடைக்கக்கூடிய அதிர்வெண் எனக்கு 0.75 μ0 கிடைச்சிருக்கு. ஆனா இங்க எவ்வளவு இருக்கு பாருங்க, 1.5 இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன பண்ண முடியாது நம்மளால 0.75. அப்ப 0.75 இதை விட பயன் தொடக்க அதிர்வெண்ணை விட கம்மியா இருக்கு. த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியோட கம்மியா இருந்தா ஒளிமின் விளைவு நடக்குமாப்பா? பயன் தொடக்க அதிர்வெண்ணை விட அதிகமாக இருந்தால் ஒளிமின் விளைவு நடைபெறும். பயன் தொடக்க அதிர்வெண்ணை விட குறைவாக இருந்தால் ஒளிமின் விளைவு நடைபெறாது. அப்ப இங்க 1.5 இருக்கு, இங்க 0.75 இருக்கு. அப்ப ஒளிமின் விளைவு நடைபெறுமா? சுழி மதிப்பு ஒளி உணர்மிக்க பொருளின் வெளியேற்றும் ஆற்றல் 4 எலக்ட்ரான் வோல்ட். அந்த பொருளிலிருந்து ஒளி எலக்ட்ரான் வெளியேற்ற தேவையான ஒளியின் பெரும அலைநீளம் நம்மளுக்கு தெரியும். பெரும அலைநீளத்தினுடைய ஃபார்முலா is equal to hc/π. ஞாபகம் இருக்கா? தெரியலனாலும் இப்ப ஞாபகம் வச்சு. பெரும அலைநீளத்தினுடைய ஃபார்முலா மேக்சிமம் is equal to hc/π. இப்ப hc வேல்யூ நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். 1240 electron volt divided by pi nanometer. ஞாபகம் இருக்கா? நான் இந்த இது சொல்லியிருக்கேன்னா 1240 electron volt pi into nanometer. ஏன்னா இங்க எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு, அதனால எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்திட்டேன். அப்ப hc மல்டிப்ளை பண்ணனா எனக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். அப்ப is equal to 1240 electron volt divided by 4 electron volt எப்படி இருக்கு? நானோமீட்டர். அப்ப எலக்ட்ரான் வோல்ட் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு வரும் நீங்களே சொல்லுங்க. எவ்வளவு வரும்? 310 நானோமீட்டர். அப்ப D is the correct option. எழுதிக்கலாமாப்பா? இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இது 2 கண்டிஷன் இருக்கு. 2 μ0 அதிர்வெண்ணை கொண்ட ஒளி உலோக தகட்டின் விழும் பொழுது உமிழப்படும் எலக்ட்ரானின் பெரும திசை வேகம் V1. படுகதிரின் அதிர்வெண் 5 V0 அதிகரித்தால் உமிழப்படும் எலக்ட்ரானின் பெரும திசை வேகம் V2 எனில் V1 மற்றும் V2க்கு இடையே உள்ள தகவு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நல்லா பாத்துக்கோ. நான் சொல்ல போடுறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நல்லா கவனிச்சுக்கோ. V0 அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் h nu is equal to h nu naught plus half mv square. ஞாபகம் இருக்கா? ஓகே. அப்ப h into 2 into nu naught is equal to h nu naught plus half m
கரெக்டா எழுதிக்கலாமாப்பா? v ஸ்கொயர் பெருமை v ஸ்கொயர். இப்ப நம்மளுக்கு தெரியும் h nu naught 2 h nu naught அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா therefore we get இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கிடைக்கும்பா. h nu naught is equal to half into m into v1 ஸ்கொயர் எழுதிக்கலாமாப்பா? இது v1 ஸ்கொயர். அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க? 5 nu naught. அப்ப அந்த 5 nu naught சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு h nu naught is equal to half into m into v2 ஸ்கொயர். கரெக்டா? இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணும் போது அப்ப நான் ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம். h nu naught-ஐயும் 4 h nu naught-ஐயும் நான் டிவைட் பண்ணும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடியது half into m into v1 ஸ்கொயர் divided by half into m into v2 ஸ்கொயர். அவ்வளவுதான் ஆன்சர். அவ்வளவுதான். therefore நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1/4 அப்ப mass அப்ப v1 ஸ்கொயர் by v2 எவ்வளவு வரும் பாருங்க. இப்ப v1 by v2 is equal to 1/2. கரெக்டா? ஓகே. இது மாதிரி ரெண்டு செயல்பாடுல கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு h nu is equal to h nu naught plus half mv ஸ்கொயர். நான் அந்த ஃபார்முலாவில் எடுத்து எங்க யாருடைய ஐசி போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா அந்த சமன்பாடு எடுத்து நம்ம பயன்படுத்தும். டவுட் இருக்கா? பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க. அதுவும் அதே மாதிரிதான். ஒளி மின்கலங்களின் கேத்தோடின் மீது ஆற்றல் கொண்ட போட்டான் விழும்பொழுது உமிழப்பட ஒளி எலக்ட்ரானின் பெரும இயக்க ஆற்றல் கொடுத்திருக்காங்க. கேத்தோடின் மீது விழுகின்ற போட்டான் ஆற்றல் 6 எலக்ட்ரான் வோல்ட் என்னும் பொழுது ஆனோடு எந்த ஒரு ஒளிமின் எலக்ட்ரானின் அடையவில்லை. ஏனில் கேத்தோடு சியை பொறுத்து ஆனோடின் நிறுத்து மின்னழுத்தத்தை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அதே கான்செப்ட் தான் எப்பயுமே பாருங்க. h nu is equal to 5 plus half mv ஸ்கொயர் பெருமை of mv ஸ்கொயர். இவங்க 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்கோம். என்னதுன்னா போட்டான் ஆற்றல் இயக்க ஆற்றல் 2 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். phi is equal to ev naught. phi கால்குலேட் பண்ணிடலாமா? phi கால்குலேட் பண்ணணும் சொல்றேன். எதனா சப்ஸ்டிட் பண்ணலாமா? பையை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா phi is equal to half mv square minus h nu. கரெக்டா? அப்ப half mv square minus h nu. நல்லா பாருங்க. கைனடிக் எனர்ஜி எவ்வளவு கொடுத்துருக்காங்க?
2 - 6 4 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். பை கால்குலேட் பண்ணிடலாமா? இதுல இருந்து 4 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். Pi is equal to, EV naught is equal to சரி, ஓகே ஓகே. நம்மளுக்கு பை கிடைச்சிருக்கு. நான் ஆன்சர் தப்பு வருது. பை கிடைச்சிருச்சு. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? EV naught is equal to 4 into electron volt. E naught is 4 volt. சரி, ஓகே. அப்புறம் நான் முடிச்சுலாம் டீச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின்ஸ் பாருங்க. உலோக பரப்பில் லாம்டா அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சினால் ஒளியூட்டப்படும் பொழுது அதன் நிறுத்து மின்னழுத்தம் V by nu 2 லாம்டா அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சியால் ஒளியூட்டப்படும் பொழுது நிறுத்து மின்னழுத்தம் V by 4. நல்லா பாருங்க, V by 4. அப்ப உலோக பரப்பின் பயன் தொடக்க அலைநீளம் கால்குலேட் பண்ண சொல்லுங்க. அப்ப லாம்டா நாட்டை கால்குலேட் பண்ண சொல்லுங்க. பாருங்க, வேகமா முடிச்சிடலாம். ஒரே ஒரு ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா தான். அடுத்தது ஐன்ஸ்டீன் இது மாதிரி 2 கண்டிஷன் கொடுத்தானா பாத்துங்க. 2 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. லாம்டான் அலைநீளம் கொடுக்கும் பொழுது எனக்கு V கிடைக்குது. 2 லாம்டான் ஒரு அலைநீளம் கொடுக்கும் பொழுது V by 4 கிடைக்குது. அப்ப பயன் தொடக்க அதிர்வெண்ணை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப பயன் தொடக்க அதிர்வெண்ணுடைய கால்குலேஷன்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு இந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப EV naught is equal to HC by lambda minus HC by lambda naught. இது ஒரு ஃபார்முலா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இது எனக்கு கிடைச்சிருச்சு. செகண்ட் ஒன் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. உலோக பரப்பின் மீது V கிடைச்சிருக்கு. அப்ப இது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும்பா, நல்லா கவனிச்சுக்கோ. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் லாம்டா வந்து 2 லாம்டாவா இருக்கு. ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. கொடுக்கும் பொழுது V by 4 இருக்கு. அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா, EV by 4 is equal to HC by 2 lambda, HC by 2 lambda minus HC by lambda naught. புரிஞ்சுதாப்பா? பாருங்க, அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. எதனா டவுட் இருக்கா? இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்களாப்பா? சார் புரியுது சார். ஓகே, இது ரெண்டத்தையும் நீ மைனஸ் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணாலும் சரி, உனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, லாம்டா நாட்டை கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுதாடா? 2 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 2 ஈக்குவேஷனை நீ ஆட் பண்ணு, சப்ட்ராக்ட் பண்ணு. அப்ப ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். நம்ம கேன்சல் ஆனதுமே அடுத்தது என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, ரெண்டுத்துக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், லாம்டா நாட் ஈஸியா கண்டுபிடிச்சோம். அப்ப லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 3 லாம்டா. ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? சார் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க, வேகமா முடிச்சிடலாம். 14 படுகதிரின் ஆற்றல் 20% அதிகரிக்கும் போது உலக பரப்பிலிருந்து உமிழப்படும் ஒளி எலக்ட்ரானின் இயக்க ஆற்றல் 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டிலிருந்து 0.8 எலக்ட்ரான் வோல்ட்டாக அதிகரிக்கிறது எனில் உலோகத்தின் வெளியேற்றும் ஆற்றல் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப வெளியேற்றும் ஆற்றல் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணணும். இதுவும் அதே மாதிரிதான். படுகதிரின் ஆற்றல் எவ்வளவு? படுகதிரின் ஆற்றல் 20% அதிகரிக்கும் பொழுது உலோக பரப்பிலிருந்து உமிழப்படும் ஒளியின் எலக்ட்ரான் இயக்க ஆற்றல் கொடுத்துட்டாங்க. 0.5 வோல்ட்ல இருந்து 0.8 வோல்ட்டாக அதிகரித்தது எனில் உலோகவிலிருந்து வெளியேற்றும் ஆற்றல் கால்குலேட் பண்ண சொன்னாங்க.
20% அதிகரிக்கும். ஏற்கனவே அச்சினியூன்னு இருக்கு. 20% அதிகரிக்கும். சார் வெளியேட்டு வாட்டர்லாம் இங்கிலீஷ்ல என்ன சார்? ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்பா. இந்த பை கண்டுபிடிக்கணும்பா. ஓகே சார், புரியுது சார். பை நாட் கண்டுபிடிக்கணும். 20% கொடுத்திருக்காங்க. படுகதிரின் ஆற்றல் 20% அதிகரிக்கும். 20 சார். என்னப்பா சொல்லுப்பா. இல்ல சார், 20% 20/100 அப்படின்னு போடலாம் சொன்னாங்க. ஓகே, அப்படி கூட போட்டு போகணும். நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். சின்னதா இருக்கிறதுக்கு எழுதுறதுக்கு இந்த ஃபார்முலா எழுதலாம். E is equal to h nu minus pi naught. பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டா இருக்கும் பொழுது எனக்கு h nu minus pi naught கிடைக்குது. கரெக்ட் தானே தம்பி? அடுத்தது 0.8 எலக்ட்ரான் வோல்ட்டா இருக்கும் பொழுது 20%. அப்ப பாத்தீங்கன்னா 20% அதிகரிக்கும் பொழுது கரெக்ட் தானே? சார் அப்படிதான் சார் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதிகரிக்கும் பொழுது அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இங்க நான் எழுதுறேன் பாரு, 20% படுகதிரின் ஆற்றல் அதிகரிக்கும் பொழுது அப்ப 20% கரெக்ட் தானே? கரெக்டா தானே தம்பி? சார் 20/100 இப்ப நான் சொல்றேன். அப்ப h nu dash என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா 20% h nu naught விட இன்னொரு என்ன பண்ணதுக்குன்னா அதிகரிக்குது. அப்ப +1 எடுத்துக்கலாமா? இன்க்ரீஸ் ஆகுதா சார்? +1 எடுத்துக்கலாமா? அப்ப 20/100 எவ்வளவு வருது? 0.2 நினைக்கிறேன் சார். 0.2 plus 1 is equal to 1.2. கரெக்டா? புரிஞ்சா எப்படின்னு? சார் புரியுது சார். ஓகே, 20% அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா 20% plus 1 அப்ப 1.2. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 1.2 h nu minus pi naught. எதனா டவுட் இருக்கா பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கா? சார் புரியுது சார். இப்ப இதுல இருந்து நம்ம ஏதாவது மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பை நாட் கிடைச்சிரும்பா. இதை என்ன பண்ணலாம் பாருங்க, முடியுமா பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு கிடைச்சி இருக்கக்கூடியது 0.5 எலக்ட்ரான் வோல்ட் 0.5 into equal to h nu minus pi naught 0.8 is equal to 2 into h nu naught. ஓகேவா? இப்ப என்னுடைய கண்டிஷனுக்கு மாதிரி நான் அப்படியே கரெக்டா மாத்திரம் பாருங்க. ஈக்குவேஷன் இது 1, இது ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு மாற்றம் பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 12 மல்டிப்ளை பண்ணலாமா பாருங்க, என்ன கிடைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 12 மல்டிப்ளை பார்த்தோம்னா 6 கிடைச்சிருமா சார்? 6 தான் சார் வரும்.
அப்ப 6 electron volt is equal to 12 h nu 12 minus 12 pi naught நமக்கு கிடைக்கும். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் 10 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 8 electron volt எனக்கு கிடைக்கும் is equal to 10 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 10 எவ்வளவு வருங்க? 22 ரூபா வந்துரும் சார். 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன 22 ஆகும்? வந்துரும் சார். 22 ஆ? Yes, sir. 22 h nu minus 10 pi naught. 10 வராதா? Sir, 22 12 தான்டா வரும். கரெக்ட் தான், 12 தான் வரும். 1.2 into 10 சார் அது நான் 2.2 நம்மளுக்கு என்ன நினைச்சிட்டேன். ஆகுதுன்னா மைனஸ் பண்ண போறேன். அப்ப நான் மைனஸ் பண்ணும் பொழுது எனக்கு என்ன ஆகும்? இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப மைனஸ் பண்ணும் பொழுது எனக்கு 2 electron volt is equal to 2 pi naught ன்னு கிடைக்கும். அப்ப pi naught is equal to எவ்வளவு கிடைக்கும்? 1 electron volt. That's all. அப்ப ஆன்சர் is 1 electron volt. புரிஞ்சுதாடா எப்படின்னு? சார் ஓகே சார். ஓகே, அடுத்தது பாருங்க 15th one. 15th one அதே மாதிரி தான். நம்ம ஏற்கனவே நான் ஒன்று போட்டேன் இல்லையா? என்னது? h nu minus pi naught is equal to half m into v1 square. அதே கான்செப்ட் சார் அதுல சப்ஸ்டிட் பண்ணிருந்தோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே போட்டோம்ல அதே மாதிரி சப்ஸ்டிட்யூஷன்ஸ் நம்மளுக்கு mv1 v2 நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இது வந்து 1:2. 16th one. ஒளி உணர்வுமிக்க உலோக ஆற்றல் பயன் தொடக்க அதிர்வெண் 3 பயன் தொடக்க அதிர்வெண் கொடுத்திருக்காங்க. கொண்ட உலக பரப்பின் மீது 8 அதிர்வெண் கொண்ட ஒளிப்படும் பொழுது ஒளி எலக்ட்ரான் உமிழ்வதற்கு வெட்டு மின்னழுத்தம் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இதுக்கு இந்த ஃபார்முலா தான். EV naught is அதே கான்செப்ட் தான் h nu minus h nu naught. V naught is equal to h into nu minus nu naught divided by E. அவ்வளவுதான். இதை எடுத்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஆச்சு, நியூ கொடுத்துருக்காங்க, மைனஸ் நியூ நாட் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. நம்மளோட ஆன்சர்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னு சொன்னா 2 electron volt. சப்ஸ்டிட் பண்ணிடலாமாப்பா? இதுல இந்த லெசன்ல நீங்க பார்க்கக்கூடிய லெசன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காமனா ஒரு 3 ஃபார்முலா தான் இருக்கும். அந்த 3 ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா ஒளி என்னது ஐன்ஸ்டீனுடைய போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை எடுத்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்கடா, அவ்வளவுதான். அடுத்து 17th one பாருங்க, என்னடா ஒரு ஆன்சர்? ஒளி உணர்மிக்க பொருளின் பரப்பின் மீது வெளியேற்றும் ஆற்றல் 6.2 electron volt. படுகதிரின் எந்த பகுதியில் அலைநீளத்திற்கு நிறுத்து மின்னழுத்தம் 5 வோல்ட்டா இருக்கும்னு கேட்கிறாங்க. ஒளி உணர்மிக்க பொருளின் பரப்பிற்கான வெளியேற்றும் ஆற்றல் 6.2 electron volt. படுகதிரின் எந்த பகுதியின் அலைநீளத்திற்கு நிறுத்து மின்னழுத்தம் 5 வோல்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதேதான் h nu is equal to அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. h nu is equal to 6.2 electron volt pi plus kinetic energy எவ்வளவுன்னா 5 electron volt. kinetic energy maximum is equal to நம்மளுக்கு தெரியலையா, டைரக்டா கொடுக்குறாங்க, is equal to EV naught. அப்ப அந்த நிறுத்து மின்னழுத்தம் 5 electron volt நம்ம கொடுக்கும் பொழுது எனக்கு நம்மலாம் h nu நான் கண்டுபிடிச்சிடும். எவ்வளவு வரும் பாரு? 11.2 electron volt நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இதனுடைய அலைநீளம் எதனுடைய அலைநீளம் கால்குலேட் பண்ணும். அப்ப அலைநீளத்தை கால்குலேட் பண்றதுக்கு hc/E கரெக்டா பாருங்க. என்னன்னா E is equal to h nu equal to hc/lambda. அப்ப lambda is equal to அப்ப hc நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப 1240 electron volt கரெக்டா டிவைடட் பை E கால்குலேட் E கொடுத்திருக்காங்க பாருங்க. E தான் இது இல்லையா? E is equal to h nu. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 11.2 electron volt 1.240. அப்ப நேனோமீட்டர்ல கிடைக்குமா? கிடைக்குமாடா? இதை நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணும் பொழுது ஒரு அலைநீளம் கிடைக்கும். அந்த அலைநீளம் எதற்கு சமமாக இருக்கும் நீங்க பாத்துட்டீங்கன்னா முடிஞ்சிடும். அந்த அலைநீளம் அகச்சிவப்புக்கா, எக்ஸ் கதிர்க்கா, புற ஊதா கதிர்க்கா,
கண்ணுற கதிர்க்கா. அப்ப எந்த அலை நீளத்திற்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு வந்து புற ஊதா பகுதிக்கு மேட்ச் ஆகுது. எழுதிக்கலாமா? டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுப்பா நீங்களே. இப்ப நான் டீச் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீ ஒர்க் அவுட் பண்ணினா முடிஞ்சிச்சு. 18th ஒன். அச்னி ஆற்றல் கொண்ட ஒளி போட்டான் E0 வெளியேற்றம் ஆற்றல் கொண்ட அலுமினியத்தின் தகட்டின் படும் பொழுது உமிழப்படும் ஒளியின் எலக்ட்ரான் இயக்க ஆற்றல் K படுகதிரின் அதிர்வெண் 2 மடங்காக போது அதே தான் எல்லாமே காமன் ஃபார்முலா. therefore h nu naught is equal to h nu naught is equal to நம்மளுக்கு இந்த ஃபார்முலா h nu plus kinetic energy maximum plus kinetic energy maximum. இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இவங்களுடைய கான்செப்ட் படி அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னு சொன்னா E plus h nu கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் பார்த்துங்க. 19th ஒன். ஒரு உணர்வுமிக்க உலோக பரப்பின் வெளியேற்றும் ஆற்றல் h nu naught உலோக பரப்பின் மீது 2 h nu naught. இதுவும் அதே மாதிரி தான். ரெண்டு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. h nu naught 2 h nu naught ஆற்றல் கொண்ட போட்டான் படும்போது வெளிவரும் எலக்ட்ரானின் பெரும திசை வேகம் கொடுத்துட்டாங்க. போட்டானின் ஆற்றல் 5 h nu naught ஆக அதிகரிக்கும் பொழுது ஒளியின் எலக்ட்ரானுடைய பெரும திசை வேகம் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே. அப்ப கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h nu minus 5. அவங்க கொடுத்தக்கூடிய கான்செப்ட் படி ஒவ்வொன்றும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதனால பெரும இது கொடுத்துருக்காங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஆஃப் mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h nu minus 5. எழுதிக்கலாமாடா? இங்க 2 h nu naught கொடுத்துருக்காங்க. அப்படியே கான்செப்ட் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண. அப்ப f mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 h nu naught minus pi என்னது h nu naught. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஒரு கான்செப்ட் கிடைச்சிரும். அப்ப ஆஃப் mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h nu naught கிடைக்கும். கரெக்டாடா? அடுத்த கான்செப்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆஃப் mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 h nu naught கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 h nu naught கிடைக்கும் சார். அப்ப நம்மளுக்கு இதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு எது நம்மளுக்கு கிடைச்சிருக்க? v1 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு v2 கால்குலேட் பண்ணோம். அப்ப v1 ஸ்கொயர் v2 ஸ்கொயர் மாஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர்ல நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான்ப்பா. எழுதிக்கலாமாப்பா? v1 ஸ்கொயர் vன்னு எடுத்துக்கோ. ஒளியின் திசை வேகம் அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 8 into 10 to the power of 6 கிடைக்கும். அப்படி இல்லை இப்படியே கூட சப்ஸ்டிட் பண்ணுங்க. v1 v2 கூட நம்மளுக்கு தேவையில்லை. ஆஃப் mv ஸ்கொயர் இஸ் h nu naught. ஆஃப் mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4 h nu naught கிடைச்சிருக்கு. v1 கொடுத்துருக்காங்க 4 h nu naught. அப்ப இஸ் ஈக்குவல் டு 4. அதே தான் கான்செப்ட். அது கரெக்ட் தான். v1 v2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். 20வது क्वेश्चंस எழுதிக்கலாமாப்பா? புரிஞ்சுதா? கவனிச்சிட்டு இருக்கீங்களாப்பா?
சரி, சரி. முடிச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. நான் போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தெரியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க இப்ப நான் சொன்னதை நீங்க வீட்டுல இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா புதுசா படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இதாகும். ஓகே, 21. 20. உலக பரப்பு ஒன்றின் ஒளி மின்னோட்டம் வெளியேற்றம் ஆற்றல் 4.125 எலக்ட்ரான் வாட். உலக பரப்பின் பயன் தொடக்க அலைநீளம். அப்ப நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பை இஸ் ஈக்குவல் டு h nu நாட், therefore is equal to hc by lambda நாட். கரெக்டாடா? இப்ப lambda நாட் is equal to பயன் தொடக்க இது கொடுத்துருக்கோம். lambda நாட் is equal to therefore hc by pi. அவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1240 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை பை இன்டு என்ன பண்ண நேனோ மீட்டர். அவ்வளவு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேனோமீட்டர் ஆம்ஸ்ட்ராங்கா மாத்துங்க. அப்ப ஆம்ஸ்ட்ராங்கா மாத்தனா எனக்கு கிடைக்கும் 3000 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஆன்சர் 20 இஸ் த கரெக்ட். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 21. இதுவும் அதே மாதிரி தான்டா. 2 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அலைநீளம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் half into m p square is equal to அதேதான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா பெரும வேகம் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இப்போ லேம்டால கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு பார்த்தோன்னா therefore hc by lambda minus work function pi naught. அது இப்படி எழுதிக்கலாம். hc by lambda is equal to ஆஃப் சும்மா ஒரு இது முடிச்சாரு. ஆஃப் mb ஸ்கொயர் பிளஸ் பை நாட்ன்றது தான் நம்மளுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் ஒன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது இதுல எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். பை நாட்னு எடுத்தாலும் சரி, இது எடுத்தாலும் சரி. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இன்னொன்னு வந்து செகண்ட் ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் டெரைவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா b1 கிடைச்சிடும். சப்ஸ்டிட் பண்ணிடுறீங்களா? இதுதான் D is the correct. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடியது லாம்டாவுக்கும் விக்கும் கிடைக்கக்கூடியது எனக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. அடுத்தது 3 lambda by 4 மாற்றப்படும் பொழுது அடுத்தது நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப v1 இங்க கிடைக்கக்கூடிய வெலாசிட்டி v1, அங்க கிடைக்கிறது v2. சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சிச்சு. 22. ஒளி மின்னோட்டம் உமிழ்ப்பானில் 300 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒளிப்படும் பொழுது ஒளி எலக்ட்ரான் உமிழப்படுகிறது. வேறொரு உமிழ்ப்பானின் ஒளி உமிழம் அடுத்து வேறொரு உமிழ்ப்பானின் ஒளி உமிழம் ஏற்படும் 600 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒளி போதுமானதாக உள்ளது. இரண்டு உமிழ்ப்பானிடையே வெளியேற்றும் ஆற்றலுடைய தகவல் கேட்கிறான். ஒர்க் ஃபங்க்ஷன் பை நாட் இஸ் ஈக்குவல் டு hc by lambda நாட். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. 2/1 constant constant. அப்ப என்ன பண்ணலாம்? therefore pi naught is inversely proportional to lambda naught. இப்ப வெளியேற்றும் ஆற்றல் அப்படின்னு சொன்னா pi naught divided by pi 1 எடுத்துக்குமா? pi 1 divided by pi 2 is equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? lambda 2 divided by lambda 1. அவ்வளவுதான். இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2:1. எஸ் சார், அதான் சார் வரும். 600 divided by 300 2 into 1. 23 பண்ணுங்க. உலோக ஒளி மின்னோட்டம் வெளியேற்றும் ஆற்றல் 1 எலக்ட்ரான் வோல்ட். உலோகத்தின் மீது விழும் ஒளியின் ஒரு அலைநீளம் கொடுத்துட்டாங்க. வெளிப்படும் எலக்ட்ரானின் பெருமை இயக்காற்றல் ஈஸி தானே? என்னது 23? அதேதான் கான்செப்ட். h nu is equal to w plus half mv square. அவ்வளவுதான்டா. லாம்டா கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? hc by lambda is equal to w plus half mv square. அப்ப நம்மளுக்கு v ஸ்கொயரை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அந்த v ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கும். நல்லா பாருங்க, இது எல்லாமே இது எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. அப்ப இந்த b ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா சம்திங் ஜூலா மாத்தி இந்த இது ஜூலா மாத்தி நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். எழுதிக்கலாமாடா? இது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது கொஞ்சம் பெருசா போகும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார்.
இது கொஞ்சம் பெருசா தான் போகும், ரொம்ப ரொம்ப பெருசா போகும். நம்மளுக்கு இந்த லேம்டாவெல்லாம் வந்து மீட்டரா மாத்தணும், ஏன்னா மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. அப்ப ஆம்ஸ்டாங்க என்ன பண்ணணும், மீட்டரா மாத்துங்க. அடுத்தது வெளியேற்றும் ஆற்றல் W இஸ் ஈக்குவல் டு 1 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த எலக்ட்ரான் வோல்ட் ஜூலா மாத்துங்க. நல்லா பாருங்க, இந்த எலக்ட்ரான் வோல்ட் ஜூலா மாத்துங்க, இது மீட்டரா மாத்துங்க, எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். இது வந்து மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்னா என்னதுன்னா 9.1 into 10 to the power of -31 கிலோகிராம். அப்ப நம்மளுடைய எய்ம் லேம்டாவை மீட்டரா மாத்துறீங்க, ஒர்க் ஃபங்க்ஷனை ஜூலா மாத்திட்டீங்கன்னா முடிஞ்சிச்சிடும். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமாடா? அப்ப நம்மளுக்கு v ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப v ஸ்கொயர்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 10 to the power of 6 கிடைக்குது v. புரிஞ்சுடா? ஒர்க் அவுட் பண்ணிருவீங்களா? சார் பண்ணிடுறோம் சார். இதுவும் அதேதான், அலுமினியம் உலோகம் எல்லாமே இது கான்செப்ட். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும், therefore of mv square is equal to, கரெக்ட் தானே, h nu minus work function pi naught இல்ல 1 w naught. இப்ப இதுல இருந்து என்ன கேட்டேன், எலக்ட்ரான் உமிழப்படும் வெறுமை இயக்க ஆற்றல் கேட்கறாங்க. அப்ப இந்த இயக்க ஆற்றல் நம்மளுக்கு என்ன கூட h நியூனா, இந்த நியூன்னு தெரியும், பரப்பின் மீது ஆற்றலா கொடுத்துருக்காங்க. அப்ப ஆற்றல்னா இதுதான் h நியூ. அப்ப எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கால்குலேஷன் எழுதிக்கலாமாடா? ஈஸி தானடா. 6.2 minus 4.2 அவ்வளவுதான். ஆன்சர் வந்துச்சு பாருங்க. அப்ப 2 எலக்ட்ரான் வோல்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்ப 2 எலக்ட்ரான் வோல்ட் ஜூலா கன்வெர்ட் பண்ண, அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப ஜூலா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா B is the correct option. 3.2 சார் 1.6 into அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க சார். எலக்ட்ரான் வோல்ட் ஜூலா கன்வெர்ட் பண்றது எப்படின்னு அதுவும் தெரியலன்னா சொல்லிடுறேன். 2 into 1.6 into 10 to the power of -19 சார். okay, 25 பயன்தொடக்க அதிர்வெண், அதே தான் கான்செப்ட். Pi naught is equal to hc by lambda naught. அப்ப இந்த பயன்தொடக்க அதிர்வெண்ணை கால்குலேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா. ஓகே, அடுத்தது பாருங்க. 200 வாட் திறன் கொண்ட சோடியம் தெருவிளக்கு 0.6 மைக்ரோமீட்டர் அலைநீளமுடைய மஞ்சள் ஒளியை உமிழப்படுகிறது. மின் ஆற்றல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மின் ஆற்றலை ஒளியாற்றலாக மாற்றுவதன் பயனுறு திறன் 20%. எனில் ஒரு வினாடிக்கு உமிழப்படும் மஞ்சள் நிற போட்டான்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்ப E is equal to நம்மளுக்கு லாம்டா கொடுத்துருக்காங்க. V is equal to hc by lambda. அப்ப E கால்குலேட் பண்ணிடு. அப்போ ஒரு வினாடிக்கு எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா n is equal to எத்தனை பர்சன்டேஜ்மா 25%. அப்ப 25% ஆஃப் பவர் எவ்வளவு பவர் P டிவைடட் பை எனர்ஜி. அவ்வளவுதான், பவர் பை எனர்ஜி. பவர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 20% சொல்லியிருக்காங்க, அதனாலதான் 25%. அப்ப பவர்ன்றது 200. அப்ப எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு A is the correct answer. எழுதிக்கலாம் படா, ஒர்க் அவுட் பண்ணிடுறீங்களா? எனர்ஜியை கால்குலேட் பண்ணிடுறீங்க. லாம்டா வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. HCனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 27. அதுவும் இதுவும் அதே மாதிரி தான். E கால்குலேட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்ப பவர் பை எனர்ஜி. இப்ப பவர் கொடுத்துருக்காங்க, எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன கால்குலேட் நான் சொல்லியிருக்காங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ஓகேவாடா, எழுதிடலாமாடா? சார் ஓகே, அப்ப A is the correct option. எண்ணிக்கை இதுக்கும் அதேதான். உருவாக்கும் நிறவு அதிர்வெண் கொடுத்திருக்காங்க, உமிழப்படும் திறனும் கொடுத்திருக்காங்க, ஒளிமூலத்தின் வினாடியில் சராசரியா உமிழப்படும் போட்டான்களின் எண்ணிக்கை. அதுவும் அதே மாதிரிதான். இங்க E is equal to எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்க முடியுமோ முடியுங்க. h nu எடுத்து நியூ கொடுத்திருக்காங்க.
அப்ப நம்மளுக்கு போட்டால் எண்ணிக்கை n is equal to பவர் டிவைடட் P by E. எனர்ஜி. Yes, sir. Yes. அப்ப 28ன்றது பாத்தீங்கன்னா D is the correct option. 29 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் கொண்ட போட்டான்களில் உந்தத்தினுடைய ஃபார்முலா P is equal to E by C. E கொடுத்திருக்காங்க எவ்வளவு 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். கரெக்ட் தானே தம்பி? Sir, அதான் sir இது கொடுத்துருக்காங்க. ஜூலா கன்வெர்ட் பண்ண. இத ஜூலா கன்வெர்ட் பண்ண. ஜூலா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உனக்கு மொமெண்டம் நம்மளுக்கு கரெக்டா கிடைச்சிடும். மொமெண்டத்துடைய ஃபார்முலா மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு E by C. அப்ப எனர்ஜி பை C நான் டீச் பண்ணும்போது இப்படி கொடுத்திருப்பேன். U by C ன்னு கொடுத்திருப்பேன். U is nothing but energy. அப்ப எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா A is the correct option. 30 C அது உனக்கு தெரியும். 31 அலைநீளம் ஆகிய லாம்டா உடைய போட்டான்களின் அலைநீளம் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. என்னப்பா ஆன்சர் இது? போட்டான்களின் அலைநீளம். இது அலைநீளம் கொடுத்தாங்க. போட்டானின் உந்தம். போட்டான்களின் உந்தம். அப்ப நம்மளுக்கு P is equal to E by C is equal to mc square by C. இப்ப E by C அது சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது E by C கிடைக்கும். Therefore h nu by C. ஆன்சர் எங்க இருக்கு? எதனா இருக்கா பாருங்க. h nu by C. சரி, எழுதிக்கலாமாடா? ஓகே 32 பாருங்க. 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் கொண்ட போட்டான் அலைநீளம் கொடுத்திருக்காங்க. 1 மில்லியன் எலக்ட்ரான் ஆற்றல் போட்டான் அதிர்வெண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கான்செப்ட் hc by lambda is equal to நம்மளுக்கு என்ன எதனா கொடுத்திருக்காங்க பாருங்க. 10 to the power of 3 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்தது வேற எதனா கொடுத்திருக்காங்க பாருங்க. அடுத்தது பாருங்க h nu is equal to 10 to the power of 6 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி கிடைச்சு. எழுதிக்கலாமாடா? 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குதுடா. அடுத்தது 2 கான்செப்ட் கொடுத்திருக்காங்கடா. அப்ப இங்க லாம்டா கொடுத்திருக்காங்க. hc by lambda is equal to 10 to the power of 3. இந்த கான்செப்ட் படி நம்ம எழுதிட்டோம். அடுத்து h nu is equal to 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்ப அதனுடைய அதிர்வெண்ணை கால்குலேட் அப்ப அதிர்வெண் அப்படியே கால்குலேட் பண்ணலாம். அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா h கேன்சல் ஆயிடும். என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. பார்த்தோம்னா நம்மளுக்கு நியூ கிடைக்கும். கண்டுபிடிச்சிடலாமா? D is the correct answer. கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? sir. Okay. 83 ஒரு ரேடியோ பரப்பி 850 கிலோஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 10 கிலோவாட் திறனில் இயங்குகிறது எனில் ஒரு வினாடி நேரத்தில் உமிழப்படும் போட்டான்களின் எண்ணிக்கை n is equal to நம்மளுக்கு தெரியல பவர் பை எனர்ஜி. அப்ப திறன் கொடுத்திருக்காங்க. எனர்ஜியை நீ கால்குலேட் பண்ணும். ரேடியோதரப்பில் அதிர்வெண் கொடுத்திருக்க. அப்ப E is equal to h nu ஆயிடும். கரெக்ட் தானே தம்பி? அப்ப P divided by h nu. அந்த h nu வந்து என்ன பண்ண எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கக்கூடியது நம்மளுக்கு ஜூலா கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் எழுதணும். அப்ப 1.72 எனக்கு கிடைச்சிருக்கு. 34 பாருங்க. அதுவும் அதேதான். பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை C. கரெக்ட் தானே தம்பி? Yes, sir. இந்த கான்செப்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா லாம்டா கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப லாம்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் h by p. இப்ப ரெண்டு இதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் கிடைக்கும். நியூ இஸ் ஈக்குவல் டு c by lambda. பாருங்க எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு பாரு. c by lambda.
அப்ப நம்மளுக்கு C lambda C by H by P is equal to C into P divided by H. எடுத்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும் 1.5. 35 P இது ஏற்கனவே தெரியும். 36 டி பிராக்லி வேவ்லென்த் தான் கேட்டிருக்காங்க. அப்ப lambda is equal to 1227 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் divided by root of P. எடுத்து சப்ஸ்டிட் பண்ணடா. P இந்த 1000 வோல்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இது C is the correct answer. எழுதிக்கலாமா? வேகமா முடிச்சிடலாம். 1000 ஓகே. இதனுடைய கான்செப்ட் வரை டைரக்ட் ஃபார்முலா தான். இது நான் ஏற்கனவே கொடுத்திருப்பேன் பாருங்க. 38 இதுவும் பாருங்க என்னுடைய ஒர்க் அவுட்ல பண்ணிருப்போம் பாருங்க. இல்லைன்னா இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரானுடைய H by P அந்த கான்செப்ட்லாம் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா இது. துகளின் ஒரே திசை வேகத்தில் இயங்கும் பொழுது எந்த துகளின் டி பிராக்லி அலைநீளமானது பெருமமாக இருக்கும்? பீட்டா. நாற்பது 100 மில்லியன் வேறுபாடு முகப்படி எலக்ட்ரானின் இயக்க ஆற்றல். இதை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா இயக்க ஆற்றல் 1 எலக்ட்ரான் ஒரு வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு முடுக்கப்படும் பொழுது அதனுடைய இயக்க ஆற்றல் நம்ம கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்போ 1 வோல்ட்ல முடுக்கம் அடையும் பொழுது எவ்வளவு இயக்க ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1.6 into 10⁻⁻19 எலக்ட்ரான் வோல்ட் 1 வோல்ட். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நீங்களே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? சரி ஓகே வேற முடிச்சிடலாம். இதுலதான் ஆப்ஷன்ஸ் மாறுது பார்த்துக்கங்க. இது சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. 41 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மின்னழுத்த வேறுபாடு கொடுத்திருக்காங்க. 100 வோல்ட்டை வந்து கொடுத்திருக்காங்க. முகப்படியே எலக்ட்ரானுடைய இயக்க ஆற்றல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப 100 ஜூல். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம எனக்கு கிடைக்கக்கூடியது 1.6 into 10⁻. சார் மின்னழுத்த வேறுபாடுக்கும் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கும் என்ன சார் ஃபார்முலா இருக்கு? இயக்க ஆற்றலுக்கும் ஒரு வோல்ட் மின்னழுத்தம் முடிக்கும்னா 1 எலக்ட்ரான் வோல்ட் தானே கிடைக்கும் நம்மளுக்கு. இதுல தான் ஆன்சர்ஸ் தப்பு. சார் மின்னழுத்த வேறுபாடு கொடுத்துருக்காங்க சார். மின்னழுத்த வேறுபாட்டில் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு EV நாட் தானடா? ஞாபகம் இருக்கா? சரி இது ஓகே சார். இதுக்கு 100 வோல்ட் கொடுத்திருக்காங்க. சொல்லுப்பா. மின்னழுத்த வேறுபாடு முகப்படி எலக்ட்ரானு இயக்க ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு EV நாட். ஞாபகம் இருக்கா? கரெக்ட் தானே தம்பி? இப்ப நம்மளுக்கு 100 into 1.6 into 10⁻⁻19 எவ்வளவு வரும் பாருங்க. 2 அப்ப 17 கரெக்டா பாரு ஆன்சரா? கரெக்டா தம்பி? சரி டக்குன்னு முடிச்சிடலாம் பாருங்க. புரியுதாடா? ஓகே அவங்க எல்லாம் போயிட்டா நினைக்கிறேன். ஓகே சிக்னல் இல்ல. அடுத்தது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து lambda is equal to h by root of 2me யூஸ் பண்ணணும். அப்ப எனர்ஜி lambda is equal to நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எனக்கு கிடைக்கக்கூடியது 1.2 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் நமக்கு கிடைக்கும். 43
43 பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2EV. இது டைரக்ட் கொஸ்டின்ஸ். 44 எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான் அலைநீளம் சமம் எனில் இப்ப lambda is equal to h by p. அப்ப A is the correct answer. உந்தம் ஈஸியா இருக்கும். 45 m நிறையும் v னா d Bragg wavelength. lambda is equal to h by mv. Okay, that's all. இதுல டவுட் இருந்தா ஒரு क्वेश्चंस மட்டும் நான் வொர்க் அவுட் பண்ணிட்டு நான் அனுப்பிச்சிடுறேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கப்பா. ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா லாஸ்டா நீங்களே கன்க்ளூட் பண்ணீங்க. ஒரு 6 ஃபார்முலா இருக்கும்பா. அந்த 6 ஃபார்முலா தான் உங்களுக்கு எல்லாத்துலயும் மாறி 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 வந்துட்டு இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய சொல்லுப்பா. சொல்லுப்பா. சார் அந்த அதே ஃபார்முலா தான் மாறி மாறி வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன் சார். ஒரே ஃபார்முலாவை மாறி மாறி வரும். கொஸ்டின்ஸ் தகுந்த மாதிரி மாத்திக்கணும். அவ்வளவுதான். டி பிராக்லி அதாவது வந்து டூயல் நேச்சர்ல ரொம்ப ஈஸி. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுங்க. நாளைக்கு அடுத்த லெசன்ஸ் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர். थैंक यू சார். இந்த क्वेश्चन பிடிஎஃப்ல அனுப்பல சார் நீங்க. இது சார் கிட்ட அனுப்பிச்சிருக்கேன்டா. அந்த டெஸ்டா வச்சாங்களா? இதுதானே வச்சிருக்காரு சார். டெஸ்ட் தான் சார். இந்த பிடிஎஃப் வரல சார். ஆனா எங்களுக்கு சரி, ஓகே, சார் கிட்ட சொல்லி நான் அனுப்பிச்சு சொல்றேன். ஓகே சார். அடுத்த லெசனுக்கு இன்னும் 2 லெசன் போட்டுறேன் சார். ஓகே ஓகே, थैंक यू. தேங்க்யூ சார்.